ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு போட்டிருக்கேன். அது வந்துட்டு வேறு ப்ரிப்ரேஷன். அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு வந்துட்டு ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த புளிக்குழம்பு. நம்மளோட நார்மல் புளிக்குழம்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த டேஸ்டியான கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு கொண்டக்கடலை, இது வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை, இது வந்துட்டு ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சு காலையில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் உப்பும் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்துட்டு நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீள துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி இந்த மாதிரி அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் நம்ம. தேங்காய் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இந்த பொட்டுக்கடலையும் இதோட போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு. இப்போ பாருங்க, நம்ம அந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி விட்டு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு நார்மல் ஆயில் தான் விட்டுருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாக தான் சேர்த்துறேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் விடுறோம், அதனால தக்காளி கம்மியாக சேர்த்துனா போதும். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தினோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமேட்டு நம்ம திருப்பியும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை சேர்த்திடலாம். அதில் இந்த கத்திரிக்காவையும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி. இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு என்னென்ன மசாலாஸ் போடணும் அப்படிங்கிறது நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் மசாலாஸ் தான் போட போகிறோம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் தூள் அதுதான் போட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் பாதி காஷ்மீர் சில்லி பவுடரும் பாதி நம்ம நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துறேன், ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி விட்டுலாம். இந்த புளி தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும் தக்காளி வதங்கிறதுக்காக, அதை கணக்கில் வச்சு இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. நம்மளோட புளி தண்ணி கொதிக்குது பாருங்க. இப்போ இது கூட நம்ம இந்த கொண்டக்கடலையும் சேர்த்திடலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேவியை வந்துட்டு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம், தேங்காவே சேர்த்தாம. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கிரேவி வந்துட்டு தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. ஆனால் அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கத்திரிக்காய் நல்லா வேகணும். நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ இது கூடவே இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, தேங்காய் பொட்டுக்கடலை, இதை வந்துட்டு இது கூட சேர்த்திடலாம். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு பாருங்க, கலர் எவ்வளோ அழகா இருக்குது. நம்ம காஷ்மீர் சில்லி போட்டதுனால தான் அவ்வளோ அழகா இருக்குது கலரு. இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், பிஞ்சு கத்திரிக்காய் தான், அதனால. உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த குழம்பை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த கத்திரிக்காய் வெந்துடும். கத்திரிக்காய் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்டு இப்போ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் பக்கமாக இது வெந்திருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது நான் வந்து கொஞ்சமாக திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கேரளாவோட ஃப்ளேவரில் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பவும் செய்கிற புளிக்குழம்புலேருந்து. நம்மளோட கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் சாஃப்டா. நம்மளோட கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொல்லி உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.